எனக்கு வயது 25. நீங்கள் இப்போது வேலை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். நான் பள்ளியில் இருந்து கல்லூரி வரை மிகவும் சந்தோஷமாக என் வாழ்வை வாழ்ந்தேன். எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம்தான் இது. நான் கற்பனை செய்தோ மற்றவருக்கு நடந்ததை கேட்டு எழுதவும் இல்லை. எனக்கு நடந்த அனுபவத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துவிடுவேன். என்னுடைய அனுபவத்தையும் எழுத வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. அதனால் தான் இந்த தளத்தை பற்றி என் தோழி ஒருத்தி சொன்னது. பிறகு தான் நான் இங்க வந்த கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போதான் அடிக்கடி நானே வந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன். அதனால் தான் என்னுடைய அனுபவத்தை பகிர எழுதி இருக்கிறேன். நான் மிகவும் சரியான உடல்வாகு தான் இருப்பேன். நான் முதலில் இதை பற்றி தெரிந்தது என்னுடைய 10ஆம் வகுப்பில். என்னுடைய பள்ளி ஒரு பெண்கள் மட்டும் படிக்கும் பள்ளி. கல்லூரி வரை அப்படித்தான். எக்ஸாம் சமயத்தில் வீடு அருகில் இருந்தாலும் ஹாஸ்டலில் தங்கித்தான் படிக்க சொல்லுவார்கள். அப்போது ஹாஸ்டலில் தங்கி படித்துக்கொண்டு இருந்தபோது தான் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று நேரில் பார்த்தேன். எனக்கு தற்காலிகமாக ஒரு ரூம் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு படித்து முடித்துவிட்டு ரூமிற்கு சென்று போன் பண்ணினேன். எனக்கு முதலில் அதை பார்த்து மிகவும் பயந்துவிட்டேன். அதன் பிறகு நானும் அப்படி ஆகவே மாறிவிட்டேன். நான் காலையில் கிளம்பி வெளியே செல்லும்போது எல்லாம் என் ஏரியாவில் உள்ள ஆண்கள் கூட்டம் பசங்க அங்கிள்தான் என நான் வரும் நேரத்தில் என்னை கண்ணில் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். எதற்கு பேசுகிறோம் என்றே தெரியாமல் காரணத்தை உருவாக்கி பல ஆண்கள் வந்து என்னிடம் பேச வருவார்கள். நான் அதையெல்லாம் கண்டுகொள்வது இல்லை. மளிகை கடை, பஸ் டிரைவர், கண்டக்டர், என் கல்லூரி ஆசிரியர்கள் என என் அன்றாட வாழ்வில் அவர்களிடம் பேசித்தான் ஆக வேண்டும் என்பதால் நானும் சற்று அவர்களிடம் பேசுவேன். அப்போதுதான் கண்டக்டர் எனக்கு சீட் போட்டு வைத்தார். அப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. எனக்கு சரியாக சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை. மன்னிக்கவும். என் முதல் பாகம் என்பதால் தவறு இருந்தால் என்னை மன்னிக்கவும். நான் ஒரு விருந்து என்பது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த அனுபவம் நடந்தது. ஒரு ஆணுடன் அந்த சம்பவம் நடந்து 7 மாதங்கள் ஆகிறது. நான் இப்போது நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். மாதச் சம்பளம் 20,000. அவையெல்லாம் கொஞ்ச நாட்களில்தான் நடந்தது. ஆனால் இதற்கு முன்னால் எங்களின் குடும்ப நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. நான் கல்லூரியில் படிப்பை முடிக்கும் சமயத்தில் என் அப்பாவிற்கு ஒரு விபத்து நடந்தது. கையில் இல்லாத அளவிற்கு. அதன் பிறகு எங்கள் குடும்பம் மிகவும் பண கஷ்டத்தில்தான் ஓடியது. என் அப்பா ஒரு எலக்ட்ரீசியன். அம்மா நான் ஒரே பொண்ணுதான். நானும் கல்லூரி முடித்து 1 மாதம் வீட்டிலே இருந்தேன். அப்பாவிற்கு உதவி செய்து கொண்டு வீட்டு வேலையும் செய்து கொண்டு இருந்தேன். நான் படித்த வேலைக்காக அப்ளை செய்து வைத்தேன். ஆனால் அப்போது அங்கு வேலை இல்லை. வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என சொன்னார்கள். நானும் அதற்காக காத்துக்கொண்டு இருந்தேன். அடுத்த 1 மாதம் மளிகை சாமான் நிற்கக்கூட கஷ்டம் வரும் அளவிற்கு எங்கள் குடும்பம் சென்றது. இதற்கு மேல் வீட்டில் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது என அந்த வேலை வரும் வரை நான் இங்கு ஏதாவது கடைகளில் கிடைக்கும் வேலையை செய்யலாம் என முடிவு செய்தேன். முதலில் வீட்டில் வேண்டாம் என்று சொன்னார்கள். பிறகு அவர்களே நிலைமையை யோசித்து சரி போனால் பத்திரமாக போயிட்டு வா என சொல்லி சம்மதம் கூறினார்கள். நானும் என் தோழிகளிடம் சொல்லி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க என்று சொல்லி வைத்திருந்தேன். 2 நாளில் என் தோழி ஒருத்தி ஒரு கடையில் ஆள் கேட்கிறார்கள். நீ போறியா என்றால் எனக்கும் ஓகே என்று தான் தோன்றியது. நாளைக்கு போய் பார்க்கலாம் என்று கூறினாள். இருவரும் அடுத்த நாள் கிளம்பி போனோம். அது கரூரில் ஒரு பெரிய கடை. சோஃபா, கட்டில், மெத்தை என அனைத்தும் விலை உயர்ந்த ஒன்றுதான். நாங்கள் போன நேரத்தில் அந்த மேனேஜர் இல்லை. அங்கு இருந்தவர்களிடம் கேட்கையில் வந்துவிடுவார் என்று கூறினார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தார். நான் அப்போதுதான் அவரை முதலில் பார்த்தேன்.
அப்போது தெரியாது அவரோடு தான் என்னுடைய முதல் சம்பவம் நடக்கும் என்று. அவரின் பெயர் கவிதா குமார். திருமணமானவர். ஒரு 35 இருக்கும். இருவரும் போய் வேலை வேண்டும் என்பதை பற்றி கூறினோம். அவரும் இங்கு ஒரு ஆள்தான் தேவை என்றார். என் தோழி நீயே இங்க இறக்கி எனக்கு ஒரு சொல்லிருக்கேன் என்றாள். அவரும் என்னை பற்றி நன்கு விசாரித்து அங்க என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், வேலை நேரம் என அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்தார். சரி, நான் முதலாளியிடம் பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸ்பீக்கர் 1 04 51. உங்க நம்பர் சொல்லுங்க என்றார். நானும் அனைத்தையும் சொல்லி அங்க இருந்து வந்துவிட்டேன். 2 நாட்களில் அவரிடமிருந்து கால் வந்தது. போன ஓகே சொல்லிட்டாரு, நீங்க காலையில இருந்து வாங்க என்றார். சம்பளம் 12,000 என்று கூறினார். எனக்கு அப்போது அது மிகவும் பெரிய விஷயமாக இருந்தது. நானும் ஆர்வத்துடன் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் சொல்லித்தான் போட்டு செல்வேன். நான் வேலையில் இருக்கும்போது எல்லாம் என்ன என மேனேஜர் உன் கடைக்கு வந்து செல்பவர்களும் முறைத்து பார்ப்பார்கள். எனக்கும் அது தெரிந்தது. ஆனால் கண்டுகொள்ள மாட்டேன். பெண்களுக்கு அது பிடிக்கும். அதனால் அது எனக்கும் ஒரு ஜாலி ஆகத்தான் இருந்தது. ஆனால் என் மேனேஜர் அதையும் தாண்டி வேலை சமயத்தில் அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. யதார்த்தமாக நடக்கிறது என விட்டுவிடுவேன். ஆனால் அவரின் சில்மிஷம் நின்றதைப் போலவே இல்லை. போக போக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் வர வேண்டும் என்று கூறினார். நானும் செல்வேன். நான் சேலை அணிந்த நான் மட்டும் ஒரு கஸ்டமர் வருவார்கள். அப்போது என்னை பக்கத்தில் நிற்க வைத்துக்கொண்டு மீட்டிங் பேசுவார்கள். என்னை சரிக்கட்டி பக்கத்தில் நிற்க வைத்துக் கொள்வதில் அவருக்கு ஒரு பெருமை போல இப்படியே வேலை ஓடியது. அவரும் தினமும் இரவு என்னுடன் சாட் செய்வார். மேனேஜர் ஆச்சே என்று நானும் ரிப்ளை செய்வேன். ஒரு நாள் இரட்டை அர்த்தத்தில் ஆரம்பித்தார். எல்லாம் தெரிந்தும் நானும் ஈடுகொடுத்து பேச ஆரம்பித்தேன். அப்படி இருக்கையில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்று சுத்தமாக யாரும் கடைக்கு வரமாட்டார்கள். வேலை செய்யும் ஆட்களும் அன்று வரமாட்டார்கள். அன்று என்னை அவர் சாரியில் தான் வரச் சொன்னார்கள். நான் பிளா கலர் சாரியில் சென்றேன். மணி மதியம் 1 ஆகியது. நாங்கள் எங்களுக்குள் இருந்த எல்லா எழுத்து வேலைகளையும் முடித்துவிட்டோம். சரி, நீ போய் சாப்பிட்டு வா என்றார். நான் வழக்கமாக மாடியில் ஒரு சோபா செய்யும் ரூம் உள்ளது. அங்கு சாப்பிடுவதற்கு ஒரு இடம் இருக்கும். அங்கு போய் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தேன். சாப்பிட்டு முடித்து திரும்பலாம் என்று நினைத்தவுடன் மேலே இருந்து வந்தார். என்ன சார் என்றார். இப்பதான் சார் என்று சொன்னேன். சரி, இங்க சோபா எல்லாம் கண்ணாபின்னான்னு இருக்கு. இதை போன அன்னைக்கே அடுக்கி வைக்க சொன்னாரு. எனக்கு இதுக்கு மேலேயும் இருக்கில்ல, இதை பண்ணிடலாம் என்று கேட்டார். நானும் சரி சார் என்று சொல்லி அதை இருவரும் பிடித்து தூக்கி எடுக்க ஆரம்பித்தோம். அவர் பார்ப்பது எனக்கு நன்றாக தெரிந்தது. நானும் சரிதாவும் பார்க்கட்டும் என இருந்தேன். நான் இதையெல்லாம் செய்வது தெரிந்துவிட்டதா என்று தெரியவில்லை. ஒரு வழியாக எல்லா ரூபாவையும் எடுத்து அடுக்கி வைத்து விட்டேன். என் அருகில் வந்து பேசுவது போலவே நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார். பேசிக்கொண்டே நீ ரொம்ப அழகா இருக்கவா, கல்யாணம் பண்ண போனவனுக்கு நல்லாத்தான் என்றார். ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டேன். அவர் பச்சையாகவே சொல்லிவிட்டார். எனக்கு ஒரு நிமிடம் கோபம் வந்தது. என்ன சார் எப்படியெல்லாம் சொல்றீங்க என்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க, பேசாமல் சரி நான் கேட்க போறேன் என்று அவரை தாண்டி நடக்க ஆரம்பித்தேன். ஸ்பீக்கர் 1 08 03. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீர்த்தி. உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையா? என் கூட நீ இருக்கலாம் என்றெல்லாம் உளறினான். என்ன சார் இப்படியெல்லாம் பேசிட்டே இருக்கீங்க? இது எனக்கும் வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது.
ஆனால் நான் இதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. என்னை விடுங்க என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்திற்கு பின் இவளுக்கும் விருப்பம் வந்துவிட்டது என்று முடிவு செய்து அவர் என்னை எதிர்பாராமல் அவரின் வேலைகளை ஆரம்பித்தார். நாங்கள் சந்தோஷமாக முடிந்த பிறகு நடக்க கூட சற்று கடினம்தான். அந்த அளவிற்கு சோம்பலாக இருந்தது. எல்லாம் முடிந்தவுடன் இதை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொள்ள வேண்டாம். உனக்கு இது பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். நீங்க ஏதேதோ செய்துதான் என்னை மயக்கிவிட்டீர்கள். இதை வெளியில் சொன்னால் எனக்கு வெட்கம். இனிமே இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்றேன். அவரும் சரி சரி என்றார். பிறகு அடுத்த நாள் அப்படி ஒன்று நடந்தது போலவே நான் காட்டிக்கொள்ளவில்லை. அவரிடம் மறுபடியும் வாங்கிக் கொள்ள ஆசைதான். ஆனால் அவருக்கு அங்கு வேலை செய்யும் எல்லா பசங்களும் நல்ல நண்பர்கள். சோபா மேட், பாய்ஸ், டிரைவர், கார்பெண்டர் என்ன எல்லாரும் இளம் வயது பசங்கதான். எனக்கும் ஆசை இருக்கிறது என்று தெரிந்தால் அங்கு இருக்க எல்லாருக்கும் என்னை விருந்து வைத்து விடுவாரோ என்று தான் பயம். அதனால நானும் அதன் பிறகு விருப்பம் இல்லாதது போலவே காட்டிக்கொண்டேன். அதெல்லாம் விளையாட்டாகவே மாறியது. அடுத்த ஒரு வாரத்தில் நான் சப்ளை செய்த வேலை கிடைத்தது. கரூரில் முதன்முறையாக ஒரு பெரிய நாய்க்கறி கம்பெனி வந்தது. அங்கு வேலை கிடைத்தவுடன் அங்கு சென்று விட்டேன். அவரிடம் நான் வேலையை விட்டு நிற்கப் போகிறேன் என்று கூட சொல்லவில்லை. அதன் பிறகு அவர் பல முறை எனக்கு போன் செய்தார். நான் ஒரு முறை மட்டும் எடுத்து எனக்கு வேலை கிடைத்து விட்டது, நான் இனிமேல் அங்கு வரவில்லை என்று சொல்லி கட் செய்தேன். அதன் பிறகு எப்போதாவது கூப்பிடுவார். நான் இன்று வரை எடுக்கவில்லை.